வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா மொறு தட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 கப் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் பட்டர், 4-5 பூண்டு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சரிசி மாவை லைட்டாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 ஸ்பூன் கடலை மாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு, அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா ஆற விடுங்க. இந்த மாவு கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டையும் ஜீரகத்தையும் நல்லா நச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற வத்தப்பொடியும் அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம நனைய வச்சுருக்கிற கடலை பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லாட்டாலும் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி காணலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கோங்க அல்லது பால் கவரை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல எண்ணெயை தடவிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து இப்படி மாவை இந்த கவரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடிட்டு ஒரு ஃப்ளாட்டான கிண்ணத்தை அதுக்கு மேலே அமுக்குங்க. ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக சர்க்கிள் வந்துட்டு பார்த்தீங்களா? இதே மாதிரி அவ்வளோ மாவுலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடுறனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மொறுன்னு தட்டை ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.